ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. நேற்று ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. அதாவது அத்தியாயம் 9 ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அத்தியாயம் 10 ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் போடுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், மறுபடியும் சாப்டர் 9 ரெக்கார்ட் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி போடுவோம், யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு போட்டேன். குரூப்பில் யாருமே ரிப்ளை பண்ணலை. மீன்ஸ் யாருமே கேட்கலன்னு வச்சுக்கலாம். இல்லை சொல்றதுக்கு ஏதாவது தயங்கி இருக்கீங்களான்னு தெரியல. அவர் திருநாவுக்கரசர் வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு, யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரை வந்து மதமாற்றம் பண்ணிட்டாரு. அவர் வந்து சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு வந்ததுனால சைவ மதத்தோட பெருமைகளை அவர் இப்போ பாட ஆரம்பிச்சிடறாரு. அதனால சமண மதத்தில் உள்ளவர்கள் எல்லாமே பொறாமை கொண்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அந்த நாட்டு மன்னனோட. அந்த மன்னன் வந்து அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆர்டர் போட்டுறாரு. அப்போ வந்து வர முடியாது அப்படின்னு மறுத்து இந்த பாடலை பாடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பல்வேறு துன்ப நிலைகள் இழைக்கப்படுகின்றன. கற்றுணை பூற்றி கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்லாம் அவர் பாடுறாரு இல்லையா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் இறைவனோட திருவடிகளை தவிர நான் வேற யாரையும் பாட மாட்டேன் அப்படின்னு அவர் அவ்வளவு பெருமையோடும் செருக்கோடும் சொல்றாரு. யாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும்னா எவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு ப்ரைடா சொல்றாருல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒருவேளை கேட்டிருந்தே இதை பதிவு பண்ணலைன்னா அது நிச்சயமாக தவறு தான். ஏன்னா ஒரு தவறு நடக்கிற இடத்துல தவறை சுட்டி காட்டுறது தான் சத்திய யுகவாசின். சத்தியம்னா என்ன? சத்தியங்கிற வார்த்தைக்கு ஈடான பொருளே இல்லை அப்படின்றாங்க. எந்த ஒரு சொல்லுக்கு கூட எதிர் சொல் இருக்கு. ஆனா சத்தியம் என்னும் சொல்லுக்கு வந்து எதிர் சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நமது உயரான் மக்கள். ஸோ சத்தியவாசிகளை விழித்துக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சாப்டர் 9ல துணை சூனிய சொரபிகள் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலா நம்ம வந்து உள்மூலையில வந்து 8 திசைகளிலும் இதுவரைக்கும் 12 சுரபிகளை பார்த்தாச்சு. இதற்கு மேல மிக முக்கியமான ஆன்ம சுரபியை தான் நேற்று சிந்திச்சோம். ஆன்ம சுரபிக்கு உதவி செய்வதற்காக துணை சூனிய சுரபிகள், அதாவது காவல் சுரபிகளாகவும் சாட்சி சுரபிகளாகவும் உள்ளே வந்து 8 அதாவது 8 மனுஷாவல்வை பிரிச்சுக்கோங்கிற மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள்னு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. ஆனா 4 தான் போட்டிருப்பாங்க, 8 போட்டிருக்க மாட்டாங்க. 4 அந்த கோயிலோட மதில் சுவரோட நீங்க பாத்தீங்கன்னா 4 ஒரு பூதகணங்கள் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா அஷ்டதிக் பாலகர்கள் வந்து அந்த கோயிலை காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அஷ்டதிக் பாலகர்களோட நோக்கம், அந்த அமைப்பு. ஸோ அதே மாதிரி நமது ஆன்மாவினை சுற்றி 8 காவல் சுரபிகள் அஷ்டதிக் பாலகர்களாக நிலைத்திருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 துணை சூனிய சுரபிகள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 8 காவல் சுரபிகளை சூழ்ந்து 8 சாட்சி சுரபிகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காகபுஜண்டர் மகரிஷிகள் வந்து அவருக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா. அவர் வந்து எந்த வேலையும் இல்லைன்னா அவரோட வேலை என்னன்னா நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு சாட்சியா அமர்ந்து பார்ப்பது மட்டுமே. இப்ப கூட காமாட்சி தேவி என்ன பண்றாங்க, ஒரு சாட்சியா தான் வந்திருக்காங்க. நிகழ்கின்ற ஆத்ம காயத்ரி சாதனால காமாட்சி தேவியோட பணி என்ன அப்படின்னா அவங்க ஒரு சாட்சி தெய்வம். எல்லா தேவியர்களும் அங்க வந்து ஒடுங்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து ஜெயந்தி அம்மாட்ட வந்து ஒரு கொஸ்டின், ஜெயந்தி அம்மா வந்து காமாட்சி அம்மாட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க எல்லா தெய்வங்களும் ஒடுங்கிட்டாங்களா அப்படின்னு நீங்க எப்படி கண்டறிவீங்க அப்படின்னு ஜெயந்தி அம்மா கேட்கும்போது காமாட்சி அம்மன் சொல்லியிருக்காங்க, சண்டிமா தேவி என்னும் தேவி தான் கடைசியா வந்து ஒடுங்குவாங்க. ஸோ என்னைக்கு சண்டிமா தேவி வந்து ஒடுங்குறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ஒடுங்கிருவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நமக்கு வந்து அஷ்டலட்சுமிகளும் நவசக்தி நிலைகளும் லாஸ்ட் 17 துளிகளா வந்து ஒடுங்கணும். ஆனா இந்த எல்லாம் சிவத்துளிகள் விரும்பி இயங்குது. ஆனா as per அவர் கண்டிஷன்ஸ் வந்து இந்த அஷ்டலட்சுமிகளும் இந்த நவசக்திகளும் வந்து ஒடுங்கத்தான் செய்யணும். இப்போ இந்த சிவத்துளிகள் விரியுமா ஒடுங்குமா? நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆத்ம காயத்ரி சாதனா பண்ற அன்பர்கள் பல்வேறு சக்தி நிலைகளின் ஒடுக்கத்தை தான் நம்ம இந்நேரம் ஏத்துக்கிட்டு இருக்கோம். அதனால சிவத்துளிகள் விரியுது, ஃபைன், இருக்கட்டும். ஆனா இப்போ சண்டிமா தேவி, காமாட்சி தேவி, மீனாட்சி தேவி, கமலாயதாட்சி, நீலாயதாட்சி போன்ற சக்தி நிலைகளும் அஷ்டலட்சுமிகளான தைரியலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, அந்த லக்ஷ்மி தேவிகளும் ஒடுங்குவாங்களா? ஒடுங்குனாங்கன்னா அவங்க எப்படி விரிய முடியும்? ஏன்னா சிவத்துளிகள் எல்லாம் வீரறாங்கல்ல. நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு ட்விஸ்டட் கொஸ்டின். ஸோ இதுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுங்க.
ஸோ 8 காவல் சுரபிகள் இன்க்ளூடிங் காமாட்சி தேவி, அந்த மாதிரியான காவல் சாட்சி சுரபிகளும் நமது உள்மூளைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி எண்ணற்ற துணை சூன்ய சுரபிகள் ஒற்றை சுழலாக நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒற்றை சுழலாக நிலைத்திருக்கும் அப்படின்னா, பூமியில இந்த சோ அபவ் அஸ் பிலோ அப்படிங்கிற மாதிரி விண்ணுலகிலும் இதே போன்று எண்ணற்ற விண்கற்களோ எரிகற்களோ இல்லை பல்வேறு தெய்வங்களோ சாட்சி தெய்வங்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் நிலைத்து நமக்கு ஆற்றல்களை பொழிந்து கொண்டே இருப்பாங்க. இவங்களோட பணி என்ன என்பது ஆன்மாவினை பாதுகாப்பது ஒன்றே. ஆன்மாவினை பாதுகாத்து அதற்கு தேவையான ஆற்றல்களை எல்லாம் வழங்குவது ஒன்றே இந்த துணை சூனிய சுரபிகளின் பணியாகும். இப்போ ஆதி சரஸ்வதி அன்னை கூட இந்த சூனிய சுரபிகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பயிற்சி முறை இல்லை, சிம்பிள் தான். பெண்கள் எல்லாம் நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஆனா திருமணமான பெண்கள் வந்து தலைக்கு உச்சந்தலையில வைக்கிறாங்க. பட் இன் ஜெனரல் எல்லாரும் நெத்தியில வந்து ஒரு பொட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு சின்ன, எல்லாம் பொட்டு நார்மலா வைப்பாங்க. ஆனா பொட்டு வைக்கிறது கூட ஒரு எளிய பயிற்சி முறையா ஆதிசக்தி அன்னை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா விட்டுடுறேன். ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால இதே மாதிரி கொஸ்டினா கேட்டு விட்டுட்டா உங்களுக்கு அட்லீஸ்ட் கியூரியாசிட்டியாவது கிரியேட் ஆகும். ரைட், இருக்கட்டும். அதே மாதிரி இந்த துணை சுனி சிறுபிகள் ஜாதி மதம் தாண்டி எல்லாருடைய தலையிலும் இருக்கும் இல்லையா? முஸ்லீம்ங்கிறதுனால அவருக்கு வந்து அஷ்டதிக் பாலகர்கள் இருக்க மாட்டாங்களா? ஒரு கிறிஸ்டியன்கிறதுனால அவருக்கு இருக்க மாட்டாரானா, கண்டிப்பாக இந்த துணை சூனிய சுரபிகள், அதாவது காவல் சுரபிகள் மற்றும் சாட்சி சுரபிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த துணை சூனிய சுரபிகள் வந்து பிறப்பின் தருணத்திலும் இறப்பின் தருணத்திலும் ஒரு ஆன்மா பிறவி எடுப்பதற்கும் ஆன்மா விடுதலை அடைந்து முக்தி அடைந்து விண்ணேறிடுவதற்கும் இல்ல சாதாரண மனிதர்கள் வந்து இறக்கும் நேரத்திலையும் இது வந்து நல்ல வீரியமாக செயல்பட்டு ஆற்றல்களை பொழியும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆன்ம ஒளியின் வெற்றிடம் மற்றும் இறை ஒளியின் வெற்றிடம் எல்லாமே எல்லைகள் கொண்டது. ஆனா இந்த சூன்ய சுரபிகளோ துணை சூன்ய சுரபிகளோ எல்லையற்ற வெற்றிடத்தை கொண்டிருக்கும். இந்த சென்ஸ் அணுதினமும் மாறுபடும் கோள்களின் ஆற்றல்கள் இல்லை அணுதினமும் விண்ணுலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த துணை சூனிய சிறபிகளின் எல்லைகளும் விரிவடைந்து கொண்டே இருக்கும். எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாருல வள்ளல் பெருமான். அவர் என்ன சொல்றாரு? பல்வேறு அண்டங்களை பற்றி விரித்து எடுக்க முயல்கையில் இதனினும் விரிக்கின் இன்னும் பெருகும் என்று இத்தோடு நிறுத்துகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஐ திங்க் 300,000 கிலோமீட்டர் பெர் டே எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், சயின்டிஃபிக்லி ஐ டோன்ட் நோ whether I'm right or not. So 300,000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கின்றதுன்னா, அப்போ இந்த சூன்ய சுரபிகளும் அதோடு சேர்ந்து அந்த 300,000 கிலோமீட்டர் வளரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்பொருள். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம உணர்ந்து ஏற்றுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்ல மறைத்த கதை என்னன்னா, துணை சூன்ய சுரபிகளோ இல்லை சூன்ய சுரபிகளையோ நம்ம அற்புதமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆக்ட் பண்ணலாம். பொட்டு வைக்கிற பெண்கள் பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த விதத்திலேயே அதை அற்புதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி தரல. யாராவது தொடர்ந்து பதிலளிப்பவர்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறது சொல்லி தரப்படும். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.